பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் கர்த்தரால் மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷம், ஏற்ற காலத்தில் வெளியே கொண்டு வருவார். ஆதார வசனம் சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆசைப்படுவதெல்லாம் ஆசீர்வாதமாயிருப்பதில்லை. அவர் தருவதே ஆசீர்வாதம். அவர் எதை கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம், நன்மையாகவே முடியும். நம் கண்களுக்கு தற்போது எப்படி இருக்குது என்பதை பார்த்து முடிவெடுக்கிறோம். நாளைக்கு இந்த உறவு, இந்த பிஸ்னஸ், இந்த வேலை மற்றும் பல காரியங்கள் நாம் நல்லது, லாபம், சிறந்தது என்று நினைத்து நம்பி எடுப்பதெல்லாம் எப்படி போகும் என்று நமக்கு தெரியாது. நாளைய தினம் நடப்பது நமக்கு தெரியாது. நல்லதாகவே லாபமாகவே இருக்கும் என்று எதிர்பார்த்துத்தான் இறங்குகிறோம். யாரும் நஷ்டத்திற்கு எதுவும் செய்வதில்லை. எதை வைத்து இப்படி இறங்குகிறோம்? முன் அனுபவம், மற்றவர்களின் அனுபவம், இதுவரை நடந்த சம்பவங்களின் முடிவு, கர்த்தருடைய வாக்கு, நம்முடைய விசுவாசம் எல்லாமே சேர்ந்தது தான். பொறுமையாக காத்திருந்து கர்த்தரின் வழி நடத்துவதற்கு இடமில்லை, பொறுமைக்கு இடமில்லை. அவருடைய சித்தம் இந்த விஷயத்தில் என்ன என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்பு கொடுப்பதில்லை, நேரம் கொடுப்பதில்லை. இன்ஃபார்ம் பண்ணுகிறோம். அப்பா நான் இங்கே போகிற கூட வாங்க, அப்பா இதை செய்கிற நடத்தி கொடுங்க. அப்படியே இது அவருடைய சித்தமாக இருக்காது. தேவ வார்த்தையும் தேவ மனிதனிலிருந்து ஆலோசனை வந்தாலும் நாம் கண்ணால் பார்ப்பதையும் காதால் கேட்டதற்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பின் காரியங்கள் தாறுமாறாக நடக்க ஆரம்பிக்கும் போது தடுமாறுகிறோம், புலம்புகிறோம். இதுதான் தீங்கு நாள், ஆபத்து காலம் என்பது. ஏதோ திடீரென்று ஆக்சிடென்ட் நடப்பது என்பது அல்ல. தேவ சித்தத்திற்கு திட்டத்திற்கு மாறாக நடக்கும்போது நம்முள்ளே இருக்கும் ஆவியானவர் நம் ஆவியோடு இணைந்திருப்பதால் அவர் உணர்த்துகிறார். ஆகவே நம் மனம் காரணமில்லாமல் சலனமடைகிறது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது. என்னவோ மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம், ஒரு சலனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோமே, புரியாத இனம், புரியாதது. அது இதுதான். சம்திங் கோயிங் ராங் சைடு என்று தோன்றுகிறது. ஆனால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனெனில் லாபம் நல்லது என்று கருதி பாதி தூரம் வந்துவிட்டோம், மாட்டிக்கொண்டோம். இதுதான் தீங்கு நாள், ஆபத்து காலம். இதை ஆண்டவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். மனிதர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். அடுத்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும், நீ தேரவே வழி கிடையாது, அவ்வளவுதான். ஆனால் நம் தேவனோ அங்கலாபப்படுவார். இயேசுவோட 3 ஆண்டு காலம் இணைந்து ஊழியம் செய்த அப்போஸ்தலர்களுக்கு அப்படி வந்தது. அப்படி என்றால் தேவ சித்தத்திற்கு மாறாக நாமும் நடந்தாலும் அவர் காப்பாற்றுவார் என்ற துணிச்சல் வரக்கூடாது. காப்பாற்றுவார், உண்மைதான். ஆனால் வேதனைப்பட்டது, துக்கப்பட்டது, காலங்கள் வீணானது மீண்டு வராதே. அப்போஸ்தலர் 9 பவுலோடு கர்த்தர் இடைபெடுகிறார். பவுல் ரட்சிக்கப்படுகிறார். மடை மாற்றம் அடைகிறது. எருசலேமுக்கு வருகிறான். ஆதி திருச்சபையின் மூப்பர்கள் இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பவுல் திருச்சபைகளை அழிக்க முற்பட்டவன், அழித்தவன். இவன் திரும்ப தன் சொந்த ஊருக்கே போகிறான். திறமை மிக்கவன், ஆவியில் அனலாயிருக்கிறான். சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற அவ்வளவு ஆர்வல் அர்ஜி உள்ளவன், தேவ தரிசனம் பெற்றவன், வாக்கு பெற்றவன். இருந்தும் ஒன்றுமே நகர்த்த முடியாத ஒரு காலம், அமைதியாக இருக்க வேண்டிய காலம். இதுவும் தீங்கு நாள். இந்த பீரியடில் கர்த்தர் தம் கரத்துக்குள் மறைத்து வைத்துக் கொள்கிறார். எத்தனை திறமைகள் இருந்தாலும், எத்தனை திறமையை வெளிப்படுத்தினா அது வெளியே வராது. மறைத்து வைத்து கொண்டார். நம்மை பொறு, ஏற்ற காலம் வருவரை அமைதியாக இரு என்று அந்த காலத்தை அவர்தான் அறிவார். சங்கீதம் 31:15. பின் தன் உள்ளங்கையில் வைத்து உலகிற்கு காட்டுவது போல் காட்டுகிறார். சான்சுகள் வருகின்றன, உயர்த்தப்படுகிறோம். வல்லமையான பிரசங்கமார்கள், ஆராதனை வீரர்கள், பாடலை தொகுத்து பாடக்கூடியவர்கள், எழுதுகிறவர்கள் யாவரும் இப்படி ஒரு கூட்டுப்புழு பருவத்திலிருந்து வந்தவர்கள்தாம். கண்மலையில் மேல் உயர்த்தப்பட்டவர்கள்தாம். அப்போஸ்தலர் 27 பவுல் கப்பல் பிரயாணம், பவுலோடு இணைந்து நிறைய பேர் செய்கிறார்கள். ரோமாபுரிக்கு போகிறார்கள். பவுல் சொல்கிறான், கப்பல் பிரயாணம் நல்லதல்ல, கொஞ்ச காலம் இந்த இடத்தில், இந்த தீவில் தங்கலாம் என்று ஆலோசனை சொன்னான். இவன் தேவ மனிதன், யாரும் கேட்கவில்லை. மாலுமையையும் கப்பல் ஓனரையும் நம்பினார்கள். அவர்கள் சொற்படி பிரயாணப்பட்டார்கள். தென்றல் காற்று வீசியது. ஆகா, பிரயாணம் பிரமாதம், நல்ல வேலை புறப்பட்டோம் என்றிருந்தார்கள்.
கொஞ்ச நேரத்திலே யூரோக்கிலிதான் என்ற பெரிய சூறாவளி காற்று அடித்தது. எங்கே போகிறோம் என்று தெரியாமல் காற்று போன திசையில் கப்பல் அடித்து கொண்டு போகப்பட்டது. வாசித்து பாருங்கள். பவுலுக்காக அவரோடு பிரயாணம் பண்ணியவர்களை தப்புவித்தார். தென்றல் காற்று தான், எல்லாமே கைகுடி வரத்தான் செய்யும். ஆனால் அது கர்த்தருடைய திட்டமா என்று நாம் பார்க்க வேண்டும். அதுக்கடுத்து யூரோக்கில் தான் இருக்கிறது நமக்கு தெரியாது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை வீழ்த்தி தாவீது புகழின் உச்சிக்கே வந்தார். இதற்கு முன் தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்போ இரண்டை இணைத்து பார்த்திருப்பார்கள். எல்லாரும் இவனும் நினைத்திருப்பா, மற்றவர்கள் நினைத்திருப்பா, சரி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரசாட்சி இவன் கையில் வரும் என்று. அப்படி நடக்கவில்லையே. காலங்கள் சென்றன. எத்தனை இடர்கள், பாடுகள், அனுபவங்கள். இந்த காலம்தான் நாம் அவர் கரத்தில் பத்திரமாக இருப்பது. அவர் கரத்தில் இருந்தாலும் சேலஞ்சுகள் உண்டு. அதை ஜெயிக்க தேவ கிருபை அளவில்லாமல் கிடைக்கும். நம்மை பூரணமாக ட்ரெயின் பண்ணி பலப்படுத்தி பின் கண்மலையின் மேல் யாவரும் காண உயர்த்துவார், கனப்படுத்துவார். அதுவரை பொறுத்திருங்க. நான் எத்தனை திறமையாக செய்கிறேன். உண்மைதான். அது இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்றுதான் மறைத்து வைத்திருக்கிறார், உங்களை ஒளித்து வைத்திருக்கிறார். எல்லாமே சரியாகத்தானே செய்கிறேன், ஜெபித்து வாக்கு பெற்றுதானே ஆரம்பித்தோம், ஒன்றும் புரியவில்லையே, ஏன் இப்படி என்று குழப்பமாக இருந்தால் ஆவியானவர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், குழம்ப வேண்டாம் மகனே மகளே, சந்தேகம் உனக்கு வேண்டாம். இது ஒரு பீரியட். எனக்குள் மறைந்திரு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். யாரையெல்லாம் உன் பக்கம் திருப்ப வேண்டும், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். யாரெல்லாம் உனக்கு எதிராக இருக்கிற அவர்களையும் உன் பக்கம் திருப்ப வேண்டும், அது எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு தெரியாது. பின் நானே வெளியே கொண்டு வருவேன், உன் திறமைகளை வெளியே காட்டுவேன் என்கிறார். இது ஒரு புரியாத இருண்ட காலம் போல நமக்கு இருக்கும். இதற்குள் நம்மை புடமிடுகிறார். வெளியே இருக்கிற சூழ்நிலை நமக்கு சாதகமாக்குறார். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க, நமக்கு தெரியாது. பல இருதயங்களை நம் பக்கம் திருப்புகிறார். இந்த கிரியைகள் நமக்கு தெரியாமலே நடக்கின்றன. அகாசுவேரு ராஜாவின் இருதயத்தை மொர்தகாய் பக்கம் திருப்பினது மொர்தகாய்க்கு தெரியாது. அது நடந்து கொண்டிருந்தது. அப்படித்தான் போவாசனுடைய இருதயத்தை ரூத்து பக்கம் திரும்பினது ரூத்துக்கு தெரியாது. அது அவருக்கு மட்டுமே தெரியும். எல்லாம் புரிந்த கர்த்தரோடு இணைந்து கொள்வோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். விசாரிக்கணும், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கே, அதுவல்ல. நம்ம காரியம் அடுத்து எப்படி பிள்ளைகள் எப்படி, பிஸ்னஸ் எப்படி, சகலத்தையும் நன்மையாக ஏற்றபடி நகர்த்துறதுக்குத்தான் விசாரிக்கிறவர் என்று பொருள். 1 பேதுரு 5:6-7 நாட்கள் போகிறதே, வீணாகிறதே என்ற அங்கலாப்பு வேண்டாம். சங்கீதம் 90:15 மோசே வேண்டிக் கொண்டது போல அந்த காலத்திற்கு சரியாக மகிழ்ச்சி ஆக்குவார், ஈடாய் கொடுப்பார். காம்பன்சேஷன் உண்டு, ஒன்று வீணாகார். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனுடைய வரலாறை பாருங்கள். 70 வயதுக்கு மேல் 65 வயதுக்கு மேல் தான் வெளியே வந்திருப்பார்கள். நம்மை விட நம் வாழ்வில் அக்கறையும் கரிசனும் கொண்டவர் நம் தகப்பன். ஒன்றையும் வீணாக்க விட மாட்டார். சரிக்கு சரி சமமாக கொடுப்பார், நன்மையாகவே முடித்து கொடுப்பார். ஜெபிக்கலாம் வாருங்கள். தகப்பனே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். நாங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும், மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோமோ, ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறோமோ, இருண்ட காலத்துக்குள் இருக்கிறோமோ, கூட்டுப்புழு காலத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்களுடைய கருத்துக்குள் இருக்கிறோம். நீர் ஒரு நாள் கண்மலை மேல் உயர்த்துவீர் என்று சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையின் கரம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். உமது நாம மகிமைக்காகவே நாங்கள் பிரகாசிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் கிருபையின் நிழலுக்குள் இருக்கிறேன். மறைப்பதும் வெளிச்சமிட்டு காட்டுவதும் கர்த்தரை பொறுத்தது. ஆமேன். ஹல்லேலூயா.